மாங்கனி மல்டிடெக்லேருந்து சாந்தி பேசுகிறேங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்க ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் தொடர்ந்து பார்த்து நான் போடுற வீடியோஸில் வர்ற விஷயங்களை தெரிஞ்சு கற்றுக்கலாம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 3 டாட் ப்ளவுஸு ஸ்ட்ரெயிட் கட்டிங், அதாவது நேர் கட்டிங்கில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். கட்டிங் வீடியோ இன்றைக்கி, நாளைக்கு ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த கட்டிங் வீடியோ நிறைய பேர் ப்ளவுஸ் கட்டிங் போடுங்க ப்ளவுஸ் கட்டிங் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் இன்றைக்கி போட போகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும் ப்ளவுஸு. எல்லா அளவுகளுக்கும் நான் போட முடியாது. எனக்கு 38 போடுங்க, 35 போடுங்க, சில பேர் கேட்குறீங்க 42 போடுங்க அப்படின்னு. நான் ஒரு அளவு வச்சு ஒரு ப்ளவுஸை வச்சு நம்ம அந்த அளவு ப்ளவுஸை கட் பண்ண போகிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ப்ளவுஸை எடுத்து வச்சு கட் பண்ணுங்கள். பயப்படாமல் கட் பண்ணுங்கள், தவறு இல்லாமல் நம்ம தைக்கலாம் அதை. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். புது ப்ளவுஸை வெட்டணுமா, புது ப்ளவுஸை வெட்டி தப்பாக போயிடுமா அப்படின்னு கவலையே வேண்டாம். கண்டிப்பாக தப்பாகாது. இப்போ நீங்கள் 30 சைஸ் போடுற ப்ளவுஸு 30க்கு மட்டும் போடுறவங்களா இருக்கலாம், 42 போடுறவங்களா இருக்கலாம், ஏன் 48 போடுறவங்களா கூட இருக்கலாம். எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காதீங்க. அவங்க ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளவுஸில் சில கரெக்ஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு செட் ஆகாமல் இருக்கும். டாட் தப்பாக இருக்கும், முன் உயரம் தப்பாக இருக்கும், ப்ளவுஸு பின் உயரம் தூக்கி வரும். எல்லா கரெக்ஷன்ஸையுமே இது இப்படி இருந்தால் இப்படி எடுங்கன்னு நான் சொல்லி கட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு அந்த சந்தேகங்களும் சரியாயிடும். இப்போ நம்ம கட்டிங்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நான் ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த அளவு ப்ளவுஸ் 42 சைஸ் உள்ள ப்ளவுஸு. 42 அப்படின்னு சொல்லும்போது அந்த 42 சைஸ் உள்ளவங்க ஓரளவுக்கு குண்டாக இருக்கிறவங்கன்னு தான் அர்த்தம். அந்த அளவில் உள்ள ப்ளவுஸில் சில பேருக்கு செஸ்ட்டு சின்னதாக இருக்கும், பிரெஸ்ட்டு சின்னதாக இருக்கும், உடம்பு பெருசாக இருக்கும். சில பேருக்கு பிரெஸ்ட்டு பெருசாக இருக்கும், உடம்பு சின்னதாக இருக்கும். 42 சைஸ் போடுறவங்களுக்கு உடல் அமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். காமனான அளவு சொல்லி ப்ளவுஸ் தைச்சா ஓரளவுக்கு ஃபிட் ஆகாது. அவங்க ப்ளவுஸை வச்சு எடுக்கும்போது தான் நமக்கு ஃபிட் ஆகும். நான் ஃபார்முலாவும் தான் எழுதியிருக்கேன். அந்த ஃபார்முலா படி நம்ம கட் பண்ணோம்னா கண்டிப்பாக சில பேருக்கு செட் ஆகாது. பிரெஸ்ட் பெருசாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபார்முலா ஒத்து வரும், சின்னதாக இருக்கிறவங்களுக்கு லூஸாக இருக்கும். இல்லை சின்னதாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பெருசாக இருக்கிறவங்களுக்கு டைட்டாக இருக்கும், ப்ளவுஸே போட முடியாது. அதனால் நம்ம ப்ளவுஸை வச்சே அளவு எடுத்து வெட்டும்போது கண்டிப்பாக அவங்க அளவு அதில் வந்துடும். எனி சைஸ் 30 இருந்தாலும் சரி, 28 இருந்தாலும் சரி, 42, 44, 50 வரையும் சரி, 28லேருந்து 50 வரையும் 12 சைஸுமே 2 தான் நம்ம கூட்டிகிட்டு போனோம். 28, 30, 32 அந்த 12 சைஸுமே நம்ம ப்ளவுஸை வச்சு கட் பண்ணிட்டோம்னா தவறு இல்லாமல் வரும். மேக்ஸிமம் ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம அளவு எடுத்து தைப்போம். யாரோ ஒருத்தர் புதுசாக ப்ளவுஸ் போடுறவங்க தான் எங்களை அளவு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எனக்கு சரியாகவே வரல, நான் மேரேஜ் அப்போ ஒல்லியாக இருந்தேன், இப்போ ஆஃப்டர் பேபி பர்த்துக்கு அப்புறம் நான் குண்டாயிட்டேன், எனக்கு இப்போ அளவு எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவு எடுக்கிறதையும் நான் பின்னாடி நான் உங்களுக்கு எப்படி ஒரு ஆள் எடுத்து ஒரு ஹியூமன் வரும்போது நம்ம எப்படி அந்த லேடியை அளவு எடுத்து நம்ம போடணுங்கிறத அதை அப்போ பேசிக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பக்காவாக ரெடி ஆகணும். வாங்க அந்த 1 மீட்டர் கிளாத்தில் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் ஃபார்முலா படி எழுதியிருக்கேன். ஃபார்முலா படி எழுதினாலும் எல்லாத்துக்குமே ஃபார்முலா தேவைப்படாது. பின் உயரம்ங்கிறது காமனாக நம்ம ப்ளவுஸோட உயரம் 42 இன்ச்சுனா கண்டிப்பாக 15 இன்ச்சு உயரம் வேணும். அந்த 15 இன்ச்சு வைக்கும்போது ப்ளவுஸோட ரெடி அளவு கீழே மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு, மேலே ஷோல்டரில் பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, எல்லாம் சேர்த்து 17.5 இன்ச்சு வைக்கணும் உயரம். அதே மாதிரி சுற்றளவு இது உயரம், பின் பக்கத்தோட உயரம். சுற்றளவுன்னு எடுக்கும்போது 42 இன்ச்சு 2ஆல் வகுத்தோம்னா 21 வரும். அந்த 21 கூட 1.5 அதாவது 1.5 இன்ச்சு கூட்டினா 22.5 வரும். இதை மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணி எடுக்கும்போது 11.25 இன்ச்சு வரும். 11.25 வச்சுக்கலாம், 11 வச்சுக்கலாம், 11.5 வச்சுக்கலாம். இது சைடில் தைக்கிறதுக்கு அளவு இல்லாமல் ரெடி அளவோட அளவு 11 நான் எடுத்துக்கிறேன்.
11.5 ரெடி அளவு. இதுக்கு தைக்கிறதுக்கு கூட வந்து 1.5 இன்ச்சு சைடில் பிடிச்சி தைப்பாங்க இல்லையா, அதுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்போ 11.5யும் 1.5யும் சேர்த்துனாக்கா 13 இன்ச்சு வரும் நமக்கு. நீங்கள் இதில் 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கலாம், 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம், 13, 12 இப்படி மாற்றி வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரோட உடல்வாகு பொறுத்து சில சமயம் அந்த மாதிரி மாறும். அந்த 1/2 இன்ச்சு முன்ன பின்ன 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுட்டு நம்ம ஒரு தையல் சேர்த்து விட்டுட்டா கூட சரியாக போயிடும். இந்த கழுத்து அகலம், தோள்பட்டை, பின் கழுத்து, ஆம்ஹோல் இதெல்லாம் காமனாக நம்ம இதுக்கு வந்து ஃபார்முலா 42 இன்ச்சுனா 3 இன்ச்சு வரும். கழுத்து அகலமும் 3 தான் வரும், தோள்பட்டையும் 3 தான் வரும். பின் கழுத்து ஆப்ஷனல், நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோதான். எனக்கு 9 போதும். இந்த 42 இன்ச்சு ப்ளவுஸுக்கு 9 போதும். இது நார்மலான சைஸு, மேக்ஸிமம் எல்லாருக்குமே வைக்கலாம். சில பேர் லோவாக கேட்பாங்க, சில பேர் மேலே எனக்கு 4 இன்ச்சு போதும்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அப்புறம் ஆம்ஹோல் வந்து நான் 6.5 வச்சுருக்கேன். 6 வச்சாலும் இதுக்கு சரியாக தான் இருக்கும், 6.5 வச்சாலும் சரியாக தான் இருக்கும். இப்போ குண்டாக இருக்கிற சின்ன வயசு பொண்ணுங்க போடும்போது 6 இன்ச்சு இங்கே சரியாக இருக்கும். கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் 6.5 இன்ச்சு சரியாக இருக்கும். இப்போ முன் உயரம் வந்து மேலே இருக்கிறத 15ன்னு பின் உயரம் குறிச்சிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணி 14.5 வச்சுருக்கேன். சில பேர் 12 வைங்க 13 வைங்கம்பாங்க. நம்ம 14.5 ஏன் வச்சோம், எப்படி வச்சோங்கிறத நான் கட் பண்ணும்போது சொல்கிறேன். முன்கழுத்து 6 இல்லைன்னா 6.5, நான் வந்து 6 வைப்பேன், அதனால் 2ஐயும் எழுதியிருக்கேன். அப்புறம் கை சுற்றளவு 9, இது 6னாலே இதுக்கு 9 தான் வரும். கை நீளமும் 9 வச்சுருக்கேன். இது வந்து பெல்ட்டோட நீளம் அகலம். அந்த பெல்ட்டோட நீளம் அகலம் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிறது தான் எடுக்கணும். இந்த 42 சைஸு இந்த ப்ளவுஸு என்னோடது, அடிக்கடி தைச்சதுனால எனக்கு அளவு தெரியுங்கிறதுனால இதை நான் நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இடுப்பு சுற்றளவும் 38ன்னு குறிச்சிருக்கேன். இப்போது இதில் இருக்கிற மாதிரி நான் வந்து இதில் குறிக்க போகிறதில்ல. இந்த ப்ளவுஸு அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதை வச்சு தான் நான் குறித்து காட்ட போகிறேன். அதுதான் உங்களுக்கு சுலபமாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ கட் பண்ணலாம். நான் 1 மீட்டர் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட்டு தான் எடுத்திருக்கேன், 2x2 பிட்டு. இப்போ இதை வந்து நம்ம இதுக்கு போட்ட மாதிரி செல்வேஜ் டு செல்வேஜ், இந்த கரைப்பகுதி இந்த கரைப்பகுதி இப்படி தானே துணியை கொடுப்பாங்க, இப்படி தானே 2ஆக மடித்து கொடுப்பாங்க. இதே மாதிரியே நம்ம மடித்து போட்டு பின்பக்கம் தனியாக ஸ்லீவ் வெட்டிட்டு பின்பக்கம் தனியாக வெட்டலாம். இப்படி வெட்டும்போது ஸ்லீவுக்கு வந்து பத்தாது. இப்படி மடித்து போட்டு நமக்கு 9 + 1.5, அதாவது தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு வேணும், வராது, பத்தாது நமக்கு துணி. அப்போ நம்ம என்ன செய்யணும், இதை பாருங்கள், இதில் 8.5 தான் இருக்குது, நமக்கு 9 வேணும், அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு வேணும். இவ்வளோ துணி பத்தாது. அதனால் நம்ம இதை ஜாயின் பண்ணணும். ஒட்டு போட்டு நம்ம இங்கே ஜாயின் பண்ணி தைக்கிற மாதிரி வரும். இப்படி நம்ம இப்படி தள்ளி போட்டு இவ்வளோ தூரத்துக்கு வேணும் நமக்கு. அப்போ தான் பாருங்கள், 9 + 1.5, இவ்வளோ துணி நமக்கு பத்தலை. இங்கேருந்து இவ்வளோ துணி பத்தலை. அதனால் இதை வேறு மாதிரி மடித்து போட போகிறோம். இப்போது ஒத்தையாக எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு 13 சுற்றளவு வந்து 11.25 + 11.5 + 1.5 13ன்னு வந்தது இல்லையா, அந்த 13க்கு அளவெடுத்து மடித்து போட்டுக்கலாம். இப்படி ஒத்தையாக துணியை எடுத்துட்டு இப்படி எண்டிலேருந்து டேப்பை வச்சு இந்த 13 இங்கே குறித்து இந்த 13 வரையும் நம்ம இப்படி மடித்து போட்டுக்கலாம். இந்த விரலை இப்படி பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிக்கிட்டு இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டு ஈவனாக நம்ம இப்படி போட்டுட்டோம்னா கீழே இங்கே இருக்குது பாருங்கள், அந்த துணி வந்து நமக்கு ஸ்லீவுக்கு சரியாக போகும். இதை வந்து நம்ம மடித்து பேக்கு ஃப்ரண்ட்டு வெட்டிக்கலாம். இப்போ இதை ஈவனாக எல்லா பக்கமும் 13 வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. கீழ்ப்பகுதியிலேருந்து தான் நம்ம வெட்ட போகிறோம். கீழே வந்து 13 இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். 13 கரெக்டாக இருக்குது. எல்லா பக்கமும் 13 வந்ததுன்னா ரொம்ப நல்லது. எல்லா பக்கமும் 13 இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பின்பகுதிக்கு குறிக்கலாம். இங்கே இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிராஸ் இருக்கான்னு பாருங்கள். இந்த துணியில் வந்து கிராஸு இருக்கும், ஏன்னா அது கட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு
கோடு போட்டு அதை எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பின்னாடி மடித்து தைக்கிறதுக்கு, முதுகு பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு விடணும். இது வந்து லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நமக்கு இங்கே 1 இன்ச்சு போதும். இது வந்து ஆர்டினரி ப்ளவுஸு, அதனால் நம்ம 2 இன்ச்சு குறித்து இப்படி ஒரு கோடு போட்டுருணும். இப்போ இப்படி போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ளவுஸ் எடுத்துக்கணும். சுருக்கமாக இருந்ததுன்னா எல்லாம் நீட்டாக அயன் பண்ணி சுருக்கமெல்லாம் இல்லாமல் மடித்து வச்சுக்கோங்க. அயன் பண்ணலைன்னாலும் நீட்டாக மடித்து இப்படி எங்கேயுமே சுருக்கமே இல்லாமல் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் நமக்கு மடிப்பு பகுதி தான் இருக்குது, ஏன்னா நம்ம இப்படி தான் மடித்து போட்டிருக்கோம். இந்த கழுத்து முதுகு பகுதி மடிப்பு இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம பக்கம் வர்ற மாதிரி வைக்கணும். அதே மாதிரி இந்த கீழே வர்ற பகுதியை இந்த கோட்டு மேலேயே வைங்க. இப்படி கோட்டு மேலேயே வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும்போது இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் இங்கே இப்படி தான் கிராஸாக வரும். அது வந்துட்டு போகுது. நமக்கு இந்த நெக்கு முடியுது பாருங்கள், கழுத்து பகுதி முடியுது இல்லை, அந்த இடத்துல இப்படி கரெக்டாக துணி இருக்கான்னு பார்த்து கோட்டு மேலேயே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஒரு கையை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு இதை நல்லா இப்படி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்படி கரெக்டாக இந்த கை சுருண்டு இருக்கலாம், கையை விட்டுடுங்க. நமக்கு இப்போ பாடி பார்ட்டு தான் நம்ம வெட்ட போகிறோம், முதுகு பகுதி தான். அதனால் நம்ம இதை வந்து கரெக்டாக இப்படி நீட்டாக வச்சுருங்க. நீட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கோட்டு மேலே இந்த எண்டு இருக்குது, இந்த கழுத்து முடியுதில்ல, அந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போடுங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கோடு போடுங்க. அதே மாதிரி இந்த கழுத்து, இந்த பக்க கழுத்து இங்கே இருக்குல்ல, இதுக்கு நேராக இப்படி ஒரு கோடு போடுங்க. இதிலேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போடுங்க. இப்போ இது கழுத்து அகலம், இது பின் கழுத்து. அடுத்தது உயரம் குறிக்கணும். இப்படி இந்த இடத்துல நல்லா மறுபடியும் செக் பண்ணி பண்ணுங்கள், ஏன்னா துணி அழுகிடும். இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி துணியை நல்லா கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துட்டு, இந்த துணி இங்கே முடியுது பாருங்கள், தையலெல்லாம் கவனிக்காதீங்க. துணி எங்கே முடியுதோ அந்த இடத்துல பென்சில் இப்படி வச்சு இப்படி கோடு போடுங்க. போட்டுட்டு மேலே 1/2 இன்ச்சு போடணும், ஏன்னா இது ஜாயின் பண்ணுற இடம், தோள்பட்டையை ஜாயின் பண்ணுற இடம், அதனால 1/2 இன்ச்சு குறிக்கணும். அப்புறம் இங்கே தையல் வருது பாருங்கள், அதாவது இது பாடி பார்ட்டு, இதில் ஸ்லீவ் கையை ஜாயின் பண்ணியிருக்கோம், அது பாருங்கள் இங்கே இருக்குது. இதுக்கு நேராக இந்த தையல் இருக்கிற இடத்துக்கு நேராக பென்சிலை வச்சு இப்படி நேராக ஒரு லைன் போடுங்க. அதுக்கு இந்த பக்கம் வெளிப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, ஏன்னா இதுவும் கை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு கொடுக்கணும், கழுத்துக்கு பக்கம் 1/4 இன்ச்சு தான் கொடுக்கணும். இப்போ இது தோள்பட்டை, இது உயரம். இந்த ஸ்லீவ் ரவுண்டு பாருங்கள் இங்கே இப்படி வருது, இந்த இடத்துல முடியுது. இந்த கோட்டுக்கிட்ட இங்கே துணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இந்த கோடு இங்கே முடியுது, இதுக்கு நேராக இப்படி பென்சிலை வச்சு இப்படி நேராக ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இப்படி போடுற கோட்டுக்கு மேலே 1/2 இன்ச்சு போடுங்க. இது வந்து ஸ்லீவை அட்டாச் பண்ணுறதுக்கு, ஸ்லீவை இதோட ஜாயின் பண்ணுறதுக்கு இடம் துணி விட்டுருக்கோம், தையலுக்கான இடம். இந்த பாடி அளவு இப்போ இங்கே இப்படி கிராஸாக வருது இல்லையா, இதை கடைசியாக இப்போ நம்ம இங்கே நெக்கு பின் கழுத்து குறிச்சிருக்கோம், பக்க கழுத்து அகலம் குறிச்சிருக்கோம், உயரம் குறிச்சிருக்கோம், தோள்பட்டை குறிச்சிருக்கோம், இந்தாண்ட இது ஆம்ஹோல் அதுவும் குறிச்சிட்டோம். இப்போ இடுப்பு சுற்றளவு தான் குறிக்கணும். இப்படி கிராஸாக துணி இருக்கிறதுனால இந்த இடத்துல இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த நேராக இந்த துணியை இப்படி வச்சுட்டு இந்த துணி எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு கோடு போடுங்க. இப்போ இது எல்லாமே போட்டாச்சு, கழுத்து, பக்க கழுத்து, தோள்பட்டை, உயரம், ஆம்ஹோல், இடுப்பு சுற்றளவு, இது எல்லாம் குறிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த அளவு துணியை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்ம தோள்பட்டையோட கோடை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது, இதெல்லாம் இப்படி சேர்த்தி விட்டுடலாம். போட்டுட்டோம். இப்போ நம்ம அடுத்து இந்த பின் கழுத்து இங்கே குறிச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம இப்படி பாக்ஸ் போடணும். அதை எப்படி போடணும், இங்கே இந்த கோடு வந்து இது ரெடி அளவு, ரெண்டாவது நம்ம இந்த கோடு வந்து ரெடி அளவு, ப்ளவுஸை வச்சு குறித்தோம். இது வந்து தைக்கிறதுக்கு அளவு, இந்த இடம் தான் தைக்க போகிறோம், அதனால் நம்ம இதை தான் கட்டிங் பண்ணணும். ஸோ இந்த அளவை தான் நம்ம இங்கே கீழே குறிக்கணும். டேப்பை வந்து இப்படி வைங்க, இந்த கோடு வரையும் 2.25 இருக்குது.
அந்த 2.25 இங்கே குறிக்கலாம், இல்லை 3ஆவும் குறிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. குறிச்சிட்டு கொஞ்சம் நெக்கு வந்து 42 இன்ச்சினாலே கொஞ்சம் பாடியாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். நெக்கு ப்ராடாக இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக தெரியாது. இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் மேலே குறிங்க. அதாவது இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு இந்த மூளையில் ஒரு 1/2 இன்ச்சு. அதுக்கு நம்ம ஒரு வளைவு, கழுத்துக்கு வளைவு இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வரையலாம். எப்படி அந்த இது அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு பார்த்து இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு இந்த கோடை இப்படி போட்டுருங்க. இதுதான் நெக்கு வந்து இப்படி போடும்போது நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த அளவு ஆம்ஹோல் குறிக்கணும். அந்த ஆம்ஹோல் குறிக்கும்போது இந்த ஸ்கேலு இந்த இது அளவு வந்து ரெடி அளவு, இது தைக்கிறதுக்கான அளவு, இது வெட்டுற அளவு. இந்த அளவுக்கு வந்து நேராக இப்படி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்படி. அது எதுக்குன்னா நம்ம இப்போ இந்த பாக்ஸ் இந்த எல் மாதிரி போடணும். இப்போ இங்கேருந்து இந்த அளவு எவ்வளவு இருக்கோ அதே இங்கே குறித்தாதான் அந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வெளி அளவு இது ரெடி அளவு, இதுதான் கட்டிங் அளவு, அதனால் அதை தான் எடுக்கணும். 6.2 இருக்குது. இப்படி குறிச்சிட்டு நம்ம இந்த லைனை போட்டுடலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஆம்ஹோல் வரையணும். ஆம்ஹோல் வந்து இது வந்து ரெடி அளவு, இது ரெடி அளவு. இதுக்கு வெளியே நமக்கு துணி இங்கே இருக்குது பாருங்கள், 13ங்கிறது இங்கே இருக்குது. அது வந்து 1.5 இன்ச்சு வரணும். 1.5 இன்ச்சு இருக்குது பாருங்கள். இதுதான் ரெடி அளவு, இங்கே இருக்குது பாருங்கள். இது கீழே இருக்கிறது, இது ரெண்டும் ஒரே இடம்தான். இப்போ நம்ம இங்கேருந்து இப்படி ரவுண்டு வரும்போது அதுக்கு எப்படி கோடு போடணுன்னா, முதல்ல இந்த கார்னரில் இப்படி ஒரு லைன் போட்டு இந்த லைனில் நான் வந்து 1 இன்ச்சு தான் குறிப்பேன். சில பேர் 1.25 குறிப்பாங்க, சில பேர் 1.5 கூட குறிப்பாங்க. எது குறித்தாலும் நல்லது தான், கரெக்டாக தான் அளவு வரும். இப்போ என்ன பண்ணணும், இந்த லைன் இருக்குது இல்லையா, இதில் பாதி குறிக்கணும். இப்போ நம்ம இதில் எவ்வளோ குறித்தோம், 5.25 இருக்குது. அதை அப்படியே பிரிக்க முடியாது. இந்த டேப்பை இப்படி 2ஆக மடித்து இப்படி வச்சு இப்படி பாதி குறிச்சிக்கணும். இது மட்டும் குறித்தா பத்தாது, இந்த இடத்துல ஒரு அளவு குறிக்கணும். இதை வந்து சில பேர் பாதியாக குறிச்சிக்கலான்னு சொல்லுவாங்க. பாதி குறிக்கணுங்கிறது இல்லை, இந்த பக்கம் அளவு குறிக்கணுங்கிறதே இல்லை. இந்த ஸ்கேல் இருக்குது பாருங்கள், ஃப்ரெஞ்ச் கர்வ், இதை வந்து வச்சு நம்ம இந்த புள்ளியும் இதுவும் போட்டோம் இல்லையா, அதை 2ஐயும் டச் ஆகிற மாதிரி வச்சு நம்ம வளைசல் போட்டோம்னா அது தானாகவே சேர்ந்துக்கும். நமக்கு இந்த இடத்துக்கு இது ரெடி அளவு, இது ரெடி அளவு. இந்த இடத்துக்கு நமக்கு 9 இன்ச்சு வரணும். இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக வருது, 9.25 9.5 வருது, இல்லை 9 தான் வருது. கொஞ்சம் ஒரு நூல் அதிகமாக, ஒரு புள்ளி அதிகமாக இருக்குது. அது கட்டிங்கில் எல்லாம் அது அப்படி மாறிடும். அப்படி இல்லைன்னா இந்த லைன் வந்து லைட்டாக கொஞ்சம் தூக்கி விட்டு போட்டோம்னா சரியாக போயிடும். அதை அளந்து பார்த்துக்கணும். நம்ம அதை எப்படி செக் பண்ணுறது, இதில் 9ன்னு சொல்லிட்டேன்னா இங்கே பாருங்கள், இந்த தையல் இருக்குல்ல, இந்த வளைவை நம்ம அளந்து பார்க்கணும். ஒன்பதரை இருக்குது, அந்த அளவு இதில் வருதாங்கிறது தான் நம்ம செக் பண்ணணும். அது ரெடி அளவு நமக்கு இதுதான், இதில் தான் வச்சு பார்க்கணும். ரெடி அளவு நேர அளவு, கட்டிங் அளவு 9 இருந்ததுன்னா இந்த அளவு 9.5 வரும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு 2 புள்ளி தான் அதிகமாக இருக்குது. அது கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது சரியாக போயிடும். ஏன் அது அதிகமாக வருதுன்னா, நம்ம அளவு எடுக்கும்போது 13ங்கும்போது 42 2ஆல் வகுக்கும்போது 21 வருது. அந்த 21 கூட 1.5 இன்ச்சு சேர்த்தோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சு சேர்த்தாமல் 1 இன்ச்சு சேர்த்துருந்தா கரெக்டான அளவு வரும். 1.5 இன்ச்சு வைக்கிறதுனாலையும் தப்பு இல்லை. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வேலை, இப்போ நம்ம முதுகில் டாட் பிடிக்கணும்.
அந்த டாட் பிடிக்கிறதுக்கு இந்த ரெடி அளவுலேருந்து பாதி குறிச்சிக்கணும். இந்த இடத்துல தான் அந்த டாட் வரணும். அந்த டாட்டுக்கு வந்து இந்த பக்கம் 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு 3/4 இன்ச்சே வரும். 3/4 இன்ச்சு வரும் பாருங்கள். இப்போ அந்த 3/4 இன்ச்சு இங்கே சேர்த்து வைக்கணும். இதில் பிடிச்சிட்டோம்னா இந்த சுற்றளவு குறைஞ்சிரும் இல்லையா, அதனால் அந்த 3/4 இன்ச்சு இங்கே சேர்த்து வைக்கணும். மீதி இருக்கிற 1/2 இன்ச்சு நமக்கு சைடு தைக்கிறதுக்கு, இங்கேயும் 1/2 இங்கேயும் 1/2 சைடு தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி அளவை எடுத்து இந்த கோடையும் ஜாயின் பண்ணிக்கங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம். இப்போது நம்ம அந்த மாதிரி வெட்டும்போது கிராஸ் கட்டிங் கட் பண்ணும்போது வேறு மாதிரி வரும். இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு நீங்கள் வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க பிசுறு வெட்டுறதுக்காக கோடு போட்டோம் இல்லையா, ஒரு 1/4 இன்ச்சு, அதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு கழுத்து கட் பண்ணலாம். இங்கேருந்து நம்ம போட்ட கோட்டு மேலேயே கட் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கோட்டு மேலேயே கட் பண்ணி இது கட்டிங் அளவு கட் பண்ணுறோம். இதுதான் ரெடி அளவு. இப்போ தோள்பட்டையில் அந்த உயரத்தில் மேலே இருக்க கோடு. இப்போ சைடும் ஆம்ஹோலும் வெட்டணும். இப்படி துணியை அலங்காமல் இப்படி திருப்பிக்கோங்க. கீழேருந்து இப்படி வெட்டும்போது ஒரு துணி தான் வரும். அப்போ இப்போ வந்து இந்த ஆம்ஹோல் இதை வந்து நீங்கள் வெட்டும்போது துணி கசங்கும்போது அந்த அளவுக்கு 2 துணியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடி 2 குண்டூசி 4 எடுத்து 4 இடத்துல குத்திக்கோங்க. எங்கெங்கே நழுவுன்ற மாதிரி தெரியல, தோள்பட்டை கீழே அந்த மாதிரி சில இடங்களில் கழுத்துக்கிட்ட எல்லாம். இப்போது நம்ம பின் பகுதியை கட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து இதை கட் பண்ணிவிட்டு இதில் முக்கியமான இடங்களில் நாச் போட்டு வச்சுக்கணும். நாச் எதுக்கு? தைக்கிறதுக்கான அடையாளம். இது மடித்து தைக்கிறதுக்கான அடையாளங்கிறதுக்கு ஓப்பன் பக்கம் வெட்டு பகுதி அந்த பிசுறு பக்கம் இப்படி கட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல 2 பக்கமும் வந்துடும். இங்கே வெட்டிடாதீங்க, இது ஃபோல்டிங், இது முதுகுக்கு வரும். அதனால் இங்கே வெட்டக்கூடாது, இந்த பக்கம்தான் வெட்டணும். இப்போ இங்கே கட் பண்ணியாச்சா, இந்த இடம் வந்து சைடில் தைக்கிறது, அதனால் இங்கேயும் கொஞ்சம் கட் பண்ணிடணும். இப்போ நம்ம பேக்கில் துணியை கட் பண்ணியாச்சு. இதை எடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் கட் பண்ணணும். நம்ம அது 2ஆக மடித்து போட்டிருக்கோம், அதை அப்படியே வச்சு தான் எடுக்கணும். இப்போது அதே 13 இன்ச்சு தான் நமக்கு சுற்றளவு. இதை அதே அளவுக்கு வச்சுட்டு நம்ம மறுபடியும் இங்கே நமக்கு வந்து 14.5 இன்ச்சு வேணும் முன் உயரம்னு குறிச்சிருக்கோம். ஏன் இதில் வந்து இது மடித்து தைக்கிற துணி, இது வந்து இப்படி மடித்து தைக்கிற துணி. மடித்து வச்சுட்டு இங்கேருந்து வச்சுக்கோங்க. இப்படி கரெக்டாக இருக்கா துணி அளவுகள், அது ரொம்ப முக்கியம். பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மடித்து நல்லா விரித்து வச்சுட்டு நம்ம இந்த கழுத்து, கை, ஆம்போல் இதெல்லாம் இதில் இருக்கிறபடியே வரைஞ்சிக்கலாம். நம்ம 2 தடவை வரையணுங்கிறது இல்லை, அளவு எடுக்கணும்னு. இப்போ இந்த அளவு இருக்குது இல்லையா, இந்த தோள்பட்டை உயரமெல்லாம், இதை வந்து நம்ம இந்த கழுத்தில் வந்து இப்படி கொஞ்சம் தூரம் போட்டுக்கலாம். இப்படி இந்த துணியை ஒட்டி போட்டுட்டு அப்புறம் இந்த இதுலேயே இப்படி வரைஞ்சிக்கிட்டு வரலாம். இப்படி வரைஞ்சிட்டு இந்த கட்டிங் வருது இல்லையா நாச்சு, அதுக்கு நேராக ஒரு புள்ளி போட்டுடலாம். இப்போ இதில் வந்து இந்த கோடு வருதுல்ல, இதுக்கு அடையாளம் இந்த லைன் போடணும். இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச்சு இந்த ரெடி அளவில் இருந்து தான் எடுக்கணும். நம்ம
ரெடி அளவுலேருந்து எடுத்து இங்கே வருது 6 இன்ச்சு, இதுக்கு 1/4 இன்ச்சு கீழே 3 இன்ச்சுக்கு இப்படி போட்டுக்கோங்க. அப்போ நம்ம இது கீழே வரையும் போட்டுக்கலாம். சரி, கீழே போடக்கூடாது. இப்போ இது இந்த சைடில் போட்டுட்டோம். இந்த சைடில் துணி இது இவ்வளோ தான். இதை எடுத்துக்கலாம். அளவு துணியை, அதாவது பேக் சைடு துணியை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஸ்கேல் வச்சு இந்த லைனை முதல்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது 13 இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மடித்து எடுத்து எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சிரும் இல்லையா? கரெக்டாக தான் இருக்குது. இங்கேருந்து எடுக்கிறோம் பாருங்கள், 13 கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இங்கேயுமே கழுத்துக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு குறிச்சிட்டு அந்த ஸ்கேல் வச்சு நம்ம வளைசல் போட்டுக்கலாம். இல்லைன்னா கையிலையுமே இதை இப்படி போடலாம். அவ்வளோதான். முன் கழுத்துங்கிறதுனால நம்ம இதுவரையும் போட்டிருக்கோம். பின் கழுத்தாக இருந்தால் நம்ம இப்படியே போட்டுருவோம். இப்போ இந்த இடத்துல கை குடஞ்சி வெட்டணும். நம்ம ஏற்கனவே பார்ட்டி ஜாக்கெட்டில் வெட்டணும். இதிலேருந்து பாதி குறிச்சிருப்போம்ல, அது இங்கே வரும். இந்த இடத்துல இங்கே அதுலேயே வரும். நம்ம லைன் போட்டோம்னா தெரியும். அந்த ஸ்கொயர் போட்டு தானே நம்ம இதில் ஸ்கொயர் போடணுங்கிற அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு புரியறதுக்காக போட்டு காட்டுறேன். இப்படி தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த வளைவு இருக்குது இல்லையா, இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. கீழேருந்து நம்ம இங்கே 1 இன்ச்சு குறித்தோம். இப்போ 1/2 இன்ச்சு இந்த பாதியிலேருந்து இந்த பாதிக்குள்ளே இந்த வளைவு போடுங்க. இப்படி இதுக்கு அந்த ஸ்கேல் வேண்டாம், கையிலையே போடலாம். இப்படி இப்போ இதுக்கு கழுத்து முடிஞ்சிருச்சு, கை முடிஞ்சிருச்சு. இப்போ முன் உயரம் குறிக்கணும். முன் உயரம் குறிக்கணுமா? இப்போ தானே முன் உயரம் பேக் சைடு வச்சு குறித்தோங்கிறது கரெக்டு தான். ஆனால் இந்த கப் சைஸ் வரணும் இல்லையா? இந்த பெல்ட் இல்லாமல் முன் உயரம், இந்த டாட்டு, இந்த இறக்கம் இருக்குது இல்லையா, இந்த டாட்டு பிடிச்சிருக்கோம்ல, சென்டர் டாட்டு, அந்த டாட்டோட அளவு அதெல்லாம் குறிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த டாட்டோட அளவு தான் குறிக்க போகிறோம். இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த டாட்டோட அந்த பாயிண்ட்டு முடியுது பாருங்கள், அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அதுக்கு நேராக ப்ளவுஸை இப்படி பிடிச்சிக்கோங்க. தோள்பட்டையில் பாதி வரும். இப்படி பிடிச்சிட்டு நம்ம இங்கே தோள்பட்டை போட்டிருக்கோம்ல, அதில் பாதி வைங்க. அந்த தையல் வருது பாருங்கள், ப்ளவுஸ் ஜாயின் பண்ண தையல், அந்த இடத்த அந்த லைனில் வைங்க. வச்சுட்டு இப்படி நேராக, இப்படி கோணையெல்லாம் வைக்காமல் இப்படி நேராக இப்படி வைங்க. ப்ளவுஸை ரொம்பவும் இழுக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாக பிடிக்கக்கூடாது. கரெக்டாக பிடிச்சி இப்படி வச்சு அந்த பாயிண்ட்டை பிடிச்சோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு புள்ளி குறிங்க. குறிச்சிட்டு அந்த துணியை எடுக்கவே கூடாது, விரலையும் எடுக்கக்கூடாது. இப்போ அந்த டாட் கீழே வரையும் தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த கீழ் பகுதியை, பெல்ட்டில் இருக்கிற இந்த பகுதியை பிடிச்சி அப்படியே இப்படி நேராக வைங்க. நேராக வச்சு அந்த ஜாயிண்ட், பெல்ட்டு ஜாயின் பண்ண இடம் இங்கே இருக்குது, அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு வச்சு, இதுதான் நமக்கு தைக்கிறதுக்கான அளவு கீழே. இப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாமா? ரெடி அளவு நான் 14.5 எழுதியிருக்கேன். இதில் 14 வருது. இந்த ப்ளவுஸு கரெக்டாக இருக்கிற அளவு தான். பட் இது கிராஸ் கட்டிங், நம்ம இப்போ தைக்க போகிறது நேர் கட்டிங், ஸ்ட்ரெயிட் கட்டிங். அதனால் கிராஸ் கட்டிங்க்கும் நேர் கட்டிங்க்கும் வித்தியாசம் வரும். இந்த அளவு கிராஸ் கட்டிங்க்கு இப்போ நம்ம குறித்தது இது சரியாக போயிடும். ஆனால் நேர் கட்டிங்னு வரும்போது இந்த ப்ளவுஸ் இதே அளவுக்கு குறித்தோம்னா மேலே ஏறிக்கும். இதிலிருந்து இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி குறிச்சிக்கணும். அதனால தான் நான் எழுதும்போது 14.5 எழுதியிருந்தேன். இப்போ இதுவரையும் வரணும் நமக்கு ப்ளவுஸோட அளவு. இந்த அளவு இல்லை, இந்த அளவு, இது ரெடி அளவு இல்லை, இதுதான் ரெடி அளவு, இதுதான் நமக்கு கட்டிங் அளவு. அதுக்கப்புறம் இன்னொரு இந்த சென்டர் டாட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லா அளவுகளையுமே இந்த கொக்கி மாற்ற பகுதி இருக்குது இல்லையா, இதில் தான் எடுக்கணும். நீளம், அகலம், உயரம், சுற்றளவுன்னு முன்பக்கம் வந்தீங்கன்னா கொக்கி பக்கம் எடுக்கக்கூடாது, கொக்கி மாற்ற பக்கம் ஐபீஸில் தான் எடுக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்டு, சென்டர் டாட்டோட பாயிண்ட்லேருந்து தானே முன் உயரம் குறித்தோம்.
மறுபடியும் அந்த பாயிண்ட்டை பிடிச்சி அகலம் குறிங்க. அகலம் எவ்வளோ இருக்குன்னு டேப்பில் எடுக்கணும். அந்த பாயிண்ட்டில் வச்சு டேப்பை இந்த பட்டன் பீஸில் பாதி அளவுக்கு வைங்க. வரும்போது 4 வருது. பட்டன் பீஸில் பாதி அளவுக்கு வைக்கும்போது 4 இன்ச்சு வருது. அந்த 4 இன்ச்சை நம்ம இங்கே குறிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு இன்னும் ஒரு இங்கே இறக்கி குறித்தோம்ல, அதே மாதிரி இங்கே வரணும். இது அதுக்கு நேராக நம்ம 4 வைக்கணும். இப்போ பாருங்கள், இது 4.5 இருக்குது. 4.5 தப்பு. நமக்கு 4 தான் கரெக்டான அளவு. இங்கே தான் வரணும். அதே மாதிரி கீழேயும் 4ன்னு இங்கே குறிச்சிக்கோங்க. இங்கேயும் குறிச்சாச்சு, இங்கேயும் குறிச்சாச்சு. இது ரெண்டும் தப்பு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த கிராஸ் போடணும். இந்த வளைவு வருது இல்லையா, முன் பக்கத்தில் தானே பெல்ட் ஜாயின் பண்ணுறோம். இந்த கிராஸ் நம்ம போடணும். இதுக்கு காமனான அளவு குறிச்சிக்கலாம். இந்த லைன் எண்டு இருக்குது இல்லையா, கடைசியாக முன் உயரமும் குறிச்சிட்டு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கோம்ல, அதிலேருந்து 2 இன்ச்சு மேலே குறிச்சிக்கலாம். 2 பக்கமுமே 2 இன்ச்சு குறிச்சிக்கலாம். இது மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த அளவு இருக்குது பாருங்கள், இது கழுத்தோட ரெடி அளவு. இங்கே இருக்குது தையல். இதை இப்படி பிடிச்சிட்டு இந்த ரெடி அளவில் இப்படி வைங்க. இப்படி வச்சிங்கன்னா டாட் பிடிக்க ஒரு 1/2 இன்ச்சு, தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இங்கே வந்துடும். அது அளவு சரியாக தான் இருக்கும். 2 இன்ச்சு நீங்கள் குறித்தாலும் அதே அளவு தான் வரும். அதே மாதிரி இந்த பக்கம் இது ப்ளவுஸ் ஆம்கோலோட ரெடி அளவு. இது ஸ்டிச்சிங் கட்டிங் அளவு. இது ரெடி அளவு. இந்த அளவு பாருங்கள். இந்த இது தையல் இங்கே இருக்கு. தையல் இங்கே இருக்குது. அதை இங்கே வச்சுக்கோங்க. இது தப்பாக இருக்குது, ரொம்ப மேலே இருக்குது. இது தப்பு, இதுதான் கரெக்டு. இங்கே 2 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சு குறிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம இது பண்ணியிருக்கோம். அந்த 2 இன்ச்சு குறித்தோம் இல்லையா, 2 பக்கமும். அந்த 2 இன்ச்சுக்கு இந்த 4 இன்ச்சு குறித்த இடத்துல இருந்து இந்த 2க்கு ஒரு கோடு, இந்த 4 இன்ச்சிலேருந்து இந்த 2க்கு ஒரு கோடு, இப்படி கிராஸாக போட்டுருணும். இதுதான் நம்ம முன்பக்கத்தோட கிராஸ். இப்போ இதில் இந்த டாட்டோட அளவை நம்ம குறிக்கணும். இந்த டாட்டோட இந்த அளவு இது 42 இன்ச்சுக்கெல்லாம் 1.5 இன்ச்சு வரும். இப்போ பாருங்கள், இந்த டாட்டோட அகலம் 1.5 இன்ச்சு வரும். இதை எப்படி குறிக்கணும்? இந்த 4 இன்ச்சு இருக்குது இல்லையா, இந்த 4ல் இந்த பக்கமும் கோடு போட்டிருக்கோம்ல, அந்த கோட்டுக்கு அந்த கோட்டு மேலே இந்த 4 இன்ச்சில் வச்சு ஒரு 1.5. அதே மாதிரி இந்த பக்கம் அந்த 4 இன்ச்சில் வச்சு ஒரு 1.5. இந்த பக்கம் 1. இப்போ இதுதான் நமக்கு சென்டர் டாட்டோட அளவு. இதுதான் நமக்கு அளவு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம பெல்ட் கட் பண்ணுறதுக்கும் இந்த அளவுக்கும் நம்ம இடுப்புக்கு இந்த நம்ம ப்ளவுஸ் போடும்போது சில பேர் என்ன செய்வாங்க, கை தூக்குனா ப்ளவுஸு முன்பக்கம் மேலே ஏறிக்குதுன்னு நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த பெல்ட்டு ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்த லூஸாக தைச்சிட்டா, லூஸுன்னா ஒரு 1/4 இன்ச்சு லூஸாக போயிட்டா கூட அது தூக்கிக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த டாட் பிடிக்கிற இடத்துல பிடிச்சிட்டு பெல்ட்டு ஜாயின் பண்ணுற இடத்துக்கு இடுப்பு சுற்றளவு அளவெடுத்து நம்ம குறிக்கணும். இந்த ஐபீஸில் பாதியில் வச்சு இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்த அளந்து பார்க்கும்போது இந்த இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதில் கடைசி தையல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 9.5. அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு நம்ம இடம் விட்டுக்கலாம். இப்போ அந்த 9.5 எப்படி குறிக்கணும் இந்த கோட்டு வேலைன்னு பாருங்கள். இந்த 2லேருந்து இங்கே கிராஸாக ஒரு கோடு போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து இந்த 1.5 குறிச்சிருக்கோம்ல, அது வரையும் அளவெடுங்க. எங்கே டேப்பு அது வருதோ அதை பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்தாண்டு இருக்கிற 1.5ல் அந்த டேப்பை வைங்க. அந்த இடத்த வச்சுட்டு இந்த கோட்டு மேலே டேப்பை வைங்க. இங்கே 1.5, இந்த 9.5
குறிச்சிட்டிங்கன்னா அப்புறம் மீதி வந்து 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு இங்கே தைக்கிறதுக்கு விட்ருக்க மாதிரி இந்த பக்கம் இப்போ 1.5 இன்ச்சு வந்துடும். இப்படி தான் இந்த டாட் பிடிச்சிட்டிங்கன்னா இந்த இடம் 9.5 + 1.5 வரணும். இவ்வளோ தான் முன்னுயரம். இதுவுமே உங்களுக்கு ஒரே ப்ளவுஸில் புரிஞ்சிடாது. நான் ஒரு தடவை சொல்லும்போது புரியாது. அடிக்கடி நீங்கள் வீடியோவை திருப்பி பாருங்கள். கண்டினியூவாக நம்ம நிறைய ப்ளவுஸஸ் தைப்போம் இல்லையா, அப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இப்போ நான் வந்து இந்த கழுத்துலேருந்து கட் பண்ணிட்டு வரேன். இப்போ கீழே இந்த 4ஓடு இப்படி முடிச்சிருங்க. அப்புறம் இங்கேருந்து அந்த கிராஸாக போட்டோம் இல்லையா, அந்த கோட்டை கட் பண்ணுங்கள். இப்போ சைடில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கை இல்லை, ஆம்புல். நான் சின்ன டேபிளாக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு திருப்பி வெட்டுறேன். பெரிய டேபிளில் போட்டு வெட்டுனா ஒரே இதாக வெட்டிடலாம். இப்போ நம்ம இதில் 2வது போட்டிருக்கிற வளைவு வெட்டணும். இது வந்து முன்பகுதிக்கானது. பின்பகுதியில் நம்ம மேலே இருக்கிறது வெட்டணும். இப்போ இதில் எங்கெங்கே நாச் கட் பண்ணணும்னா இந்த இடத்துல ஜாயிண்டாக இருக்கும், இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கட்டிங் போடுங்க, ஒரு சின்ன சிசர் கட். இது வந்து சென்டராக டாட் பிடிக்கிறதுக்கான அளவு அடையாளம். அதே மாதிரி இந்த 1.5 இன்ச்சு வருது இல்லையா, துணி சரியாக வச்சு போடுங்க. தாறுமாறாக போயிடுச்சுன்னா அளவு மாறி போயிடும். இந்த 1.5 இன்ச்சு வருது இல்லையா, இந்த இடத்துல ஒரு சிசர் கட் போடுங்க. அப்புறம் மேலே ஷோல்டரில் அது ஆம்ஹோலில் ஒரு 1.5 இன்ச்சு இருக்குல்ல, அதுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து இந்த டாட் இங்கே ஒரு டாட் வருது, இங்கே ஒன்று வருது, இங்கே ஒன்று வருது, அதெல்லாம் மெஷர்மெண்ட் வச்சு போடுறதோ இல்லை கால்குலேஷன் பண்ணி போடுறதோ அதெல்லாம் வேண்டாம். தைக்கும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற துணி இந்த சைடில் விட்டோம் இல்லையா, இதில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இதை வந்து அப்படியே 4ஆக மடிச்சுக்கலாம். இந்த கரைப்பகுதி கீழே வச்சு நம்ம வெட்டும்போது மடித்து தைக்கிறதுக்கு நிறைய துணி விட வேண்டியதில்லை. 1 இன்ச்சு விட்டால் போதும். இந்த இடத்துல ஓப்பன் பகுதி எதிரில் வர்ற மாதிரி, ஃபோல்டிங் பகுதி நம்ம பக்கம் வர்ற மாதிரி விட்டுருக்கேன். கீழே வந்து 1 இன்ச்சு இந்த அளவுக்கு விட்டால் போதும். கரைப்பகுதி தானே இருக்குது, அதை அப்படியே சும்மா இப்படி மடித்து வச்சா போதும். இதிலிருந்து நம்ம இப்போ கைக்குமே அளவு துணியை வச்சு எப்படி வரைகிறதுன்னு தான் காட்ட போகிறேன். இந்த கொக்கி பக்கம் இருக்க அந்த பேக் சைடு இருக்கிற கையை எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்தால் தான் நமக்கு சரியாக வரும். இங்கேருந்து வச்சாலும் எனக்கு பத்தலை, கை நீளம் பத்தலை, அதனால் நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். கீழே வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்படி கையை இப்படி வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் வருது இல்லையா, அந்த இடத்துல குறிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு. அதே மாதிரி இங்கே இது வருது இல்லையா, இந்த இடத்துல இதை குறிச்சிட்டு துணியெல்லாம் இப்படி கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த ஜாயின் பண்ணுறது இடம் இருக்குல்ல, அதில் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, இப்படி படுக்க வசத்தில் ஒரு கோடு. இந்த படுக்க வசத்தில் போடுற கோடு வந்து ஆம்ஹோல் ரவுண்டுக்கு. இதுக்கு மேலே தைக்கிறதுக்கு இப்படி ஒரு கோடு போடணும், 1/2 இன்ச்சில். இங்கே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி. இப்போ இந்த கோட்டுக்கு அடுத்தது இது வந்து ரெடி அளவு. இதிலேருந்து 1/2 இன்ச்சு தான் நம்ம பாடி மெஷர்மெண்ட்டில் சீம் அலவன்ஸை தைக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 1/2 இன்ச்சு இங்கே விட்டுறலாம், இங்கேயும் 1/2 இன்ச்சு கொடுத்துடலாம். இப்போ நம்ம இங்கேருந்து கைக்கு ஏற்கனவே பார்ட்டி ப்ளவுஸில் போட்டிருக்கோம்.
இன்னொரு தடவை சொல்கிறேன். இந்த எண்டில் 1 இன்ச்சு, இதுவும் அப்படி தான், 1 இன்ச்சு குறிக்கலாம், 1.5 இன்ச்சு குறிக்கலாம், 1.25 இன்ச்சு குறிக்கலாம். அது அவங்கவுங்க ஒவ்வொருத்தரோட பழக்கமாக வருது. அது வந்து இப்படி தான் செய்யணுங்கிறது இல்லை, எப்படி குறித்தாலும் அது. இப்போது இங்கே 1 இன்ச்சு குறிச்சிருக்கோம், இங்கே 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். இது சீம் அலவன்ஸ் இல்லை, தோள்பட்டைக்கிட்ட இந்த இடத்துல வர்ற இடம் இது. இந்த இடத்துல நேராக வந்தால் தான் நமக்கு அந்த 1 இன்ச்சு, இப்போ நம்ம இங்கே குறிச்சிருக்க 1 இன்ச்சு இந்த பக்கமும் வரும். அது நேராக வந்தால் தான் நமக்கு அந்த தோள்பட்டையில் உட்காரும். அதுக்காக தான் அதை குறிச்சிருக்கோம். இந்த 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். இப்போ என்ன பண்ணணும், இந்த 1 இன்ச்சையும் இந்த 1.5 இன்ச்சில் இருக்கிற கோடையும் மேலே இருக்கிற கோடு கட் பண்ணுறதுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிடணும். இது ஒரு வழிமுறை தான், இது ஒரு மெத்தடு. வேறு மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்குது, அது வேறு மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்லீவுக்கும் நான் ஒவ்வொரு தடவை ப்ளவுஸ் கட் பண்ணும்போதும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இந்த கோடை மட்டும் நம்ம அளந்து சென்டர் பாயிண்ட் குறிக்கணும். இதில் வந்து 7.75 வருது, அதனால் பாதி குறிக்க முடியாது. இப்படி டேப்பை மடிச்சிட்டு சென்டராக இப்படி குறிச்சிக்கிறேன். இதில் குறிச்சிட்டு இந்த மேலே ஒரு பகுதி கீழே ஒரு பகுதி இருக்குது இல்லையா, இந்த மேலே இருக்கிற பகுதியில் துணி கோட்டுக்கு மேல் பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு, கீழே இருக்கிற பகுதியில் கீழே 1/4 இன்ச்சு இப்படி குறிச்சிட்டு நம்ம இப்போ வளைவு போட போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கெல்லாம் கோடு இருக்குது, கோடு மாதிரி இந்த கோடு இதெல்லாம் கூறாவே வரக்கூடாது, நமக்கு இப்படி வளைவாக வரணும். இப்படியே போய் இப்படி ஜாயின் பண்ணிடணும். இந்த கோட்டு மேலேயே வந்து இப்படி ஜாயின் பண்ணிடணும். இந்த இடத்துல இந்த கோடும் இதுவும் கலக்கும்போது இந்த இடம் கூரா தெரியும், ஆனால் இப்படி நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த லைனு கை ஆம்ஹோல் முன்பகுதி, இது வந்து பேக் சைடுக்கு வரும் பின்பகுதிக்கு. இப்போ முன்பகுதிக்கு கை குழிவாக வெட்டணும். அதுக்கு இங்கேருந்தே கோடு போட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கீழே இறக்கிட்டு வந்து இதை டச் பண்ணி இப்படி போடணும். இது மாதிரி போடலாம். இந்த மாதிரி ஆம்ஹோல் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணியும் போடலாம். இப்படி வச்சு மேல்கோடு, இப்படி வச்சு கீழ்கோடு. இது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். இது கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, இது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். இப்படி நான் அதை பாருங்கள் லைட்டாக போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம கையில் போட்டது டார்க்காக போட்டிருக்கேன், ஆனால் டார்க்காக போட்டிருக்கிறதும் கரெக்டு தான், அதுவும் கரெக்டு தான். அதில் தைச்சாலும் கரெக்டாக தான் வரும், இந்த ஸ்கேலை வச்சு போட்டாலும் கரெக்டாக தான் வரும். கையில் போடுறதுக்கு எனக்கு வரல அப்படிங்கிறவங்க அதை ஸ்கேலை வச்சு போடுங்க. அப்படி தான், அதுக்காக நான் சொன்னேன், அதை வச்சு காட்டினேன். நான் வந்து கையிலையும் போடுவேன், அதையும் வச்சு போடுவேன். இப்போ இந்த கோடு வந்து கட்டிங் அளவு, இது வந்து ரெடி அளவு. இந்த துணி கம்மியாக இருக்கிறதுனால கீழே வந்து நான் ஜாயின் பண்ணி தைக்க போகிறேன். அது தைக்கும்போது காட்டுறேன் நான். அதுக்கு வேறு துணி கூட நம்ம வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை வந்து வேறு ஏதாவது கலர் உள்ள புடவைக்கு கட்ட போகிறோம் இல்லையா, அந்த புடவையில் இருக்கிற துணி புது புடவையில் நம்ம வெட்டும்போம், ஓரம் அடிக்கிறதுக்கு அதெல்லாம் வெட்டும்போது கொஞ்சம் கிராஸாக போகும் இல்லையா, அதை கூட நம்ம எடுத்துடலாம், எடுத்து கீழே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது மேலே இருக்கிற கோடை வெட்டியாச்சு. வெட்டிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன நாச் கட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிட்டு கீழே நம்ம ரெடி அளவு பக்கத்தில் 2 கோடு போட்டிருக்கோம்ல, அதில் கட்டிங் அளவு அந்த 1.5 இன்ச்சுக்கு போட்டோம்ல, அதை கட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம நாச் கட் பண்ண மாதிரி இது 4 துணியாக இருக்கும்போதே இங்கேயும் இப்படி கட் பண்ணிடலாம். இப்போது இந்த குழி 2வது போடுற வளைசல் வந்து நிறைய பேருக்கு சரியாக வரலை, எங்களால் போட முடியல அப்படின்னு இருக்குன்னா இதை இப்படி 2ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த துணியை 2ஆக பிரிச்சுட்டு இந்த நாச் கட் பண்ணோம் இல்லையா, இந்த நாச் கட் பண்ண இடத்துல இப்படி டேப்பை வச்சு
இப்படி 1 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இந்த துணி எடுத்து இந்த முடிவு இருக்கு இல்லையா, இந்த முடிகிற இடம் அதை இந்த இதில் இந்த கட்டிங் வருதுல நாச் அங்கே வைங்க. இப்படி வச்சிங்கன்னா, இப்படி வச்சு எல்லா பக்கமும் சரியாக இப்படி வச்சிங்கன்னா இந்த கீழே இருக்கிற துணிக்கு கேப் வரும். அதை மேல் துணி இங்கே இருக்கும், கீழே இருக்கிற துணிக்கு கேப் வருது இல்லையா, அதை இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா பாருங்கள் அழகாக வந்துடும். இந்த மாதிரி இதையும் வெட்டிக்கலாம். நம்ம வெட்டிட்டு கை வச்சுக்கலாம். இல்லை இப்படி வரைய வருதுன்னா வரைஞ்சும் நீங்கள் வெட்டிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு இதை வரைஞ்சி காட்டினதுனால இதையே வெட்டிட்டு காட்டுறேன். இது வெட்டுறதுலாம் முக்கியம் இல்லை, அந்தந்த இடத்துல நாச் போடணும். அப்போ தான் நமக்கு அது சரியாக புரியும். இப்போ இது முன்பகுதிக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு நாச். அது மட்டும் இல்லாமல் இப்படி இந்த துணியை பிரித்து ரெண்டு துணியாக இருக்குது இல்லையா, இப்படி பிரிச்சுட்டு இது உள்பகுதிங்கிறதுக்கு ஒரு இன்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் அது தெரியும் நமக்கு உள்பகுதின்னு. இப்படி வச்சு காட்டுறேன். இப்படி வச்சு காட்டினா தெரியாது, இப்படி வச்சா தான் தெரியும். இப்போ இந்த முன்பகுதிக்கு பின்பகுதிக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம போட்ட கோடுக்கு தான் நம்ம வெட்டியிருக்கோம் பாருங்கள். அதில் துணி மாற்றி வெட்டியிருக்கேன். நம்ம அப்படி வெட்டுறதை விட இப்படி வெட்டினா அது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தது பெல்ட் வந்து துணி நிறையவே இருக்குது நமக்கு. இங்கே 4 பெல்ட் வரும். ஆனால் முதல்ல நம்ம 2 பெல்ட் கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் துணி எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம இன்னும் 2 துணி கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து துணி முதல்ல ஒத்தையாக எடுத்துக்கலாம். உயரம் வந்து நமக்கு 6 இன்ச்சு வேணும். 6 இன்ச்சு இங்கே தான் இருக்குது. அந்த 6லேருந்து நீளம் வந்து 9.5. ஏன்னா நம்ம இப்போ முன்பகுதி ப்ளவுஸ் வெட்டும்போது அந்த டாட் பிடிக்கிற இடத்துல இங்கே தானே எடுத்தோம். இப்போ இங்கேருந்து இதுவரையும் அளவெடுத்து இங்கேருந்து அந்த அளவெடுத்து இங்கே வச்சு இங்கே எடுத்து இங்கே 9.5ன்னு எடுத்தோம் இல்லையா, அந்த 9.5க்கு தான் நம்ம பெல்ட் ஜாயின் பண்ணுவோம். அப்புறம் இந்த 1.5 இன்ச்சு 9.5 + 1.5 10 11 இன்ச்சு நமக்கு பெல்ட்டோட நீளம். 11 இன்ச்சு குறிச்சிட்டு அதை அப்படியே மடித்து போடலாம். 2 துணி முதல்ல கட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம இன்னும் 2 துணி பட்டன் பீஸு, கொக்கி பீஸு, ஐ பீஸு எல்லாம் கட் பண்ணிவிட்டு, நெக் பீஸும் எல்லாம் கட் பண்ணிவிட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியில் நம்ம இன்னும் 2 பெல்ட்டு வெட்டிக்கணுன்னா வெட்டிக்கலாம். வந்ததுன்னா வெட்டலாம், இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வேறு துணி வச்சுக்கலாம். உயரம் வந்து 6 இன்ச்சு. இங்கேயும் 6 குறிச்சிட்டு ரெண்டு துணி கட் பண்ணி இதை வந்து சதுரமாக நம்ம வெட்டி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பெல்ட் தைப்போம் இல்லையா, ப்ளவுஸு தைக்கும்போது நமக்கு எந்த ஷேப்பில் வேணும் அந்த ஷேப்பை நம்ம அப்போ தான் கட் பண்ணணும். அதை எப்படி கட் பண்ணணுங்கிறத அப்போ முன்னாடியே நம்ம கட் பண்ணி தைக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அதை விட நல்ல கரெக்டான ஃபிட்டிங் நம்ம அப்போ தைக்கும்போது தான் வரும். நான் 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன், மீதி 2 பீஸு தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். இது ஊக்கு பட்டி, இது ஐப்பட்டி கட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஊக்குப்பட்டி 2 இன்ச்சு, ஐப்பட்டி 3.5 இன்ச்சு, 3 இன்ச்சு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நெக் பீஸு துணியில் வந்து இப்படி கிராஸாக இப்படி துணி இழுத்து பாருங்கள். இழுக்கும்போது எந்த அளவுக்கு கிராஸ் வருது அந்த அளவுக்கு துணியை கிராஸ் பக்கம் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். இது பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, இது ஸ்லீவு, இது பெல்ட்டு, இது ஊக்குப்பட்டி ஐப்பட்டி, இது நெக் பீஸு. இது வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம பெல்ட்டுக்கு வந்ததுன்னா வெட்டலாம், இல்லைன்னா வேறு துணி வச்சு நம்ம தைக்கலாம்.
வேறு பிளாக் கலரு, டார்க் ப்ரௌன் இதெல்லாம் வச்சு. இப்போ நான் இவ்வளவு நேரம் லாங் டைம் எடுத்து ப்ளவுஸு இப்போ எப்படி கட் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்கள் ப்ளவுஸை எடுத்து வச்சு கட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் விலை கம்மியாக இருக்கிற துணி லைனிங் ப்ளவுஸ் இருக்குது இல்லையா, லைனிங் மட்டும் ஒரு 40 ரூபாய்க்கு லைனிங் ப்ளவுஸ் வாங்கி வெட்டி தைச்சி போட்டு பாருங்கள். கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் நல்ல ப்ளவுஸில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக தைக்கலாம். தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஒரு 2x2 கிளாத் வாங்கியும் வெட்டி தைக்கலாம். தெளிவாக பாயிண்ட் டு பாயிண்ட்டாக எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.